அண்மை செய்தியை வார்டு வாரியாக இறந்த மற்றும் இடம் மாறிய வாக்காளர்களின் பெயர்களை நீக்கம் செய்து ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை உத்தரவிடக் கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட நிலையில் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் ஒரு டிசம்பர் மாதத்துடன் முடிவடைய உள்ளதால் ஊரக உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. பஞ்சாயத்து தேர்தல்களுக்கான வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்காக வாக்காளர் பட்டியலை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் மாநில தேர்தல் ஆணையம் கோரியிருக்கிறது. இந்நிலையில் தற்பொழுதைய வாக்காளர் பட்டியலில் இருந்து இறந்த மற்றும் இடம் மாறிய வாக்காளர்களின் பெயர்களை நீக்க கோரி அதிமுக வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் மதுரை வீரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் இறந்த மற்றும் இடம் மாறிய வாக்காளர்களின் பெயர்களை நீக்காவிட்டால் அந்த பெயர்களில் கள்ள ஓட்டுகள் பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த இந்த வழக்கு தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம், நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் B நெடுஞ்செழியன் ஆஜராகி வாதிட்டார். இதனையடுத்து இந்த மனு குறித்து நவம்பர் 28ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.